அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். அதிமுக கூட்டணியை உறுதி செய்த அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது எங்களின் உரிமை. அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி குழப்பம் நீடித்து வருகிறது. பாட்டாளி மக்கள் கட்சியில் நானே தலைவர் என அன்புமணி ராமதாசும், இல்லை நான் தான் தலைவர் என ராமதாசும் விடாப்பிடியாக இருந்து வருகிறார்கள். இந்த மோதலுக்கு மிக விரைவில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என ராமதாஸ் அவர்களே கூறியுள்ளார். அடுத்த மாதம் பூம்புகாரில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணி மாநாடு நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டில் அன்புமணியும் கலந்து கொள்வார் என ராமதாஸ் அறிவித்திருந்தார். மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தை மகனுக்கு இடையேயான மோதல் முடிவு கோரும் என்று கூறப்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அன்புமணி ராமதாஸ் அதிமுக கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கிறது என அறிவித்துள்ளார். இதன் மூலம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி உள்ளது என கூறப்படுகிறது. மேலும் அதிமுக கூட்டணியில் நாங்கள் அங்கம் வகித்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோருவது எங்களது உரிமை என பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது குறித்து ராமதாஸிடம் வினவிய போது, கூட்டணி குறித்த முடிவை நான் தான் அறிவிப்பேன், மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்பது அன்புமணி அவர்களின் தனிப்பட்ட கருத்து, இது கட்சியின் கருத்து இல்லை என கூறி மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்கள் மற்றும் முக்கிய தலைவர்களின் நோக்கமாக இருந்து வருகிறது. அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மிக விரைவில் ஒன்றுபடும். அன்புமணி ராமதாசும் மகளிர் அணி மாநாட்டில் கலந்து கொள்வார் என குறிப்பிட்டிருந்த ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அறிவித்திருக்கக்கூடிய கூட்டணியை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்கனவே இந்த கூட்டணி தொடர்பான முடிவெடுப்பதில்தான் இருவருக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டதாகவும் பலர் கூறி வருகிறார்கள். 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது பாஜக கூட்டணியை உறுதி செய்தார் அன்புமணி. ஆனால் ராமதாஸ் அவர்களுக்கோ அதிமுக கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்று விருப்பம் இருந்தது. CV சண்முகத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார். ஆனால் சௌமியா மற்றும் அன்புமணி இருவரும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியை உறுதி செய்தார்கள். அப்பொழுதிலிருந்தே ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையேயான கருத்து மோதல் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்தது. தற்பொழுது அது மிகப்பெரிய பிளவாக மாறி நின்று கொண்டிருக்கிறது. இதுபோன்ற சூழ்நிலையில் ஒன்றுபடுவார்கள் என்று எண்ணிய போது பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது என அன்புமணி அறிவிக்கின்றார். ஆனால் ராமதாஸ், கூட்டணி தொடர்பான முடிவை நான் மட்டுமே அறிவிப்பேன், மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோரியது அன்புமணி அவர்களின் தனிப்பட்ட கருத்து என கூறியிருப்பது மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணியாகத்தான் இந்த தேர்தலை அணுகும் என்று கூட பலர் கூறி வந்தார்கள். காரணம், அன்புமணி ராமதாசும் விடாப்பிடியாக இருந்து வருகிறார்கள். யாரும் விட்டு கொடுப்பதாக தெரியவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராமதாஸ் திமுகவோடு கூட்டணி அமைக்க முயற்சி செய்து வருகிறார். அன்புமணியோ அதிமுக இடம்பெற்றுள்ள NDA கூட்டணியில் இடம்பெற விருப்பம் தெரிவித்து வருகிறார். இது சுமூகமாக முடியாது. எனவே வரும் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி 2 அணியாகத்தான் இருக்கும். ஒரு அணி திமுக கூட்டணியிலும் மற்றொரு அணி அதிமுக கூட்டணியிலும் இடம்பெறும் என அரசியல் விமர்சகர்கள் தொடர்ந்து கூறி வந்தார்கள். அதுபோன்ற சூழ்நிலை உருவாகி விடுமோ என்ற ஐயம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மற்றவர்களுக்கும் எழுந்துள்ளதாகத்தான் கூறப்படுகிறது. NDA கூட்டணியை உறுதி செய்துள்ளார் அன்புமணி. ஆனால் ராமதாஸ் இதுவரையிலும் கூட்டணியை அறிவிக்கவில்லை. மேலும் நானே கூட்டணியை அறிவிப்பேன் என்று கூறியிருக்கிறார். இது வரும் காலங்களில் சரி செய்யப்படுமா என்று தெரியவில்லை. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மகளிர் அணி மாநாடு பூத்தா அருள்மொழி தலைமையில் மிகப்பெரிய மாநாடாக நடத்த திட்டமிட்டு இருப்பதாகவும், இதற்காக தமிழகம் முழுவதும் அதிகப்படியான தொண்டர்களை ஒன்று திரட்ட வேண்டும் என்றும், மாமல்லபுரத்தில் கூடிய கூட்டத்தை விட மகளிர் அணி மாநாட்டில் அதிக கூட்டம் இருக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும், இதற்கான முழு ஏற்பாடுகளையும் ராமதாஸே நேரில் சென்று கவனித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.